अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்கைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக அற்புதமாக அருளி செய்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே மௌக்திக பத்ததி, முக்தா பத்ததி, அதாவது பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற முத்துக்களுடைய ஒளியை பற்றி மட்டும் தெரிவிக்கக்கூடியதான பத்ததி. பாதுகா சகஸ்ரத்திலே 641வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய அந்த திருவடிகளிலே அணிந்திருக்கக்கூடிய பாதுகை, அந்த பாதுகையை அணிந்து கொண்டு எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது அந்த எம்பெருமானுடைய ஒரு நடையே நாட்டியம் போலே இருக்கிறது. நாட்டியம், அதாவது எம்பெருமான் நடந்து செல்லுகிற பொழுது அந்த எம்பெருமான் குழல் ஊதின போது அப்படியே நடந்து கொண்டே குழல் ஊதுகிறானா. அப்படி குழல் ஊதுகிற பொழுது மேனகையோடு திரோத்தமை அரம்பை வானகம்படியில் உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழலூதின போது, கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழலூதின போது பெரியாழ்வார் அருளி செய்கிறார். கானகத்திலே கண்ணபிரான் உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழல் ஊதின போது மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசி அரவர் வெள்கி மயங்கி வாலிடம்படியர் வாய்தர பெண்ணி ஆடல் பாடலவை மாறினர் தாமே என்று இவனுடைய நடையழக பார்த்தவுடனே நம்முடைய நாட்டியம் எல்லாம் நாட்டியமே அல்ல, இவனுடைய நடையே இவ்வளவு அழகா இருக்கிறதே நாட்டியம் போல என்றார்கள் என்றெல்லாம் பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அதனால ஸ்ரீரங்கநாதன் இந்த பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு அவன் எழுந்தருளினால் அவனுடைய நடையே ஒரு நாட்டியம் போல இருக்கிறதா. அப்ப அந்த நாட்டியத்திற்கு அரங்கமாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் இந்த பாதுகை. அதை ஒரு விசேஷமாக சில சொற்களாலே இங்கே அற்புதமாக காட்டுகிறார் இந்த 641வது ஸ்லோகத்திலே. பாவோத்தரைஹி அதிகதா பரத பிரதானைஹி பிராத்யுப்தமௌக்திகமிஷேண விகீர்ண புஷ்பா ரங்கேஸ்வரஸ்ய நேதம் த்வயிலாஸ்ய பாஜः ரங்கஸ்தலீ வலலிதா மணிபாதுகே த்வம். பாவோத்தரைஹி அதிகதா பரத பிரதானைஹி. இந்த பரத பிரதானைன்றது ஒரு ரொம்ப சமத்காரமான சப்த பிரயோகம். அதாவது பரதன் முதலானவர்களாலே பாவோத்தரைஹி, அதாவது மிகுந்த பக்தி உள்ளவர்களாய் அதிகதா அடையப்பட்டது இல்லையா. பாதுகை யாராலே அடையப்பட்டது? ரொம்ப பக்தி உள்ள பரதனாலே அடையப்பட்டது. பரதன் தானே பாதுகையை அழைத்து கொண்டு போய் எடுத்து எழுந்தோட பண்ணி கொண்டு போய் பாதுகாப்பட்டாபிஷேகம்லாம் பண்ணி வைத்தான். அதனால அவனை சொல்றது பரத பிரதானைஹி பாவோத்தரைஹி அதிகதா, அடையப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம். ஆனால் இங்கே நாட்டியம் என்று சொல்லப்படுகிறபடியினாலே அது இன்னொரு அர்த்தமும் கொள்ளலாம். இந்த பரத பிரதானைன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பரத பிரதானைஹி என்னாலுன்னா பரத சாஸ்திரத்திலே வல்லவர்களான, நாட்டியத்துக்கே பெரிய உரிய சாஸ்திரத்தை எழுதி வைத்தவர் யார் என்னால்
பரதர் என்கிற முனிவர். அதனால்தானே அந்த நாட்டியத்திற்கே பரதநாட்டியம் என்று பெயர் ஏற்பட்டது. அதனால அந்த பரத பிரதானைஹி பாவோத்தரைஹி, பாவோத்தரைஹின்னு அர்த்தம் நல்ல பாவங்களை உடையவர்கள். பரதநாட்டியத்துல ரொம்ப முக்கியம் எதுன்னு சொன்னா அந்த பாவம் தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முக குறிப்புகள் காட்டுகிறார்களே அது அப்படிப்பட்டவர்களாலே அடையப்பட்டது அப்படின்னு ஒரு அர்த்தம் என்று கொள்ளலாம். பாதுகையை இப்ப அந்த ரங்கம் என்ன சொல்ற, பாதுகையை என்ன சொல்றார், ஒரு அரங்கம் போலே இருக்கிறதுன்னு சொல்றார். பாதுகை பரதனாலே அடையப்பட்டது, இந்த அரங்கம் பரதநாட்டியத்தில் வல்லவர்களாலே அடையப்பட்டது. அது ஒரு விஷயம். அப்புறம் பிரத்யுப்த மௌக்திக மிஷேண விகீர்ண புஷ்பா, அந்த பரதநாட்டியம் ஆடுகிற அரங்கத்தில் என்ன பண்ணுவாளாம், நிறைய புஷ்பங்களை எல்லாம் தூவி வைத்திருப்பார்களாம். அப்பதான் அந்த பரதநாட்டியம் ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த இடத்துல. அத விகீர்ண புஷ்பா, நல்ல புஷ்பங்களை எல்லாம் அப்படி தூவி வைத்திருக்கிறார்கள் என்ன அப்படி சொல்லலாம். இங்க பாதுகையை சொல்லுகிற பொழுது என்ன, பிரத்யுப்த மௌக்திக மிஷேணா, இந்த முத்துக்கள் என்கிற வியாஜத்தாலே விகீர்ண புஷ்பா, பாதுகையில இழுக்கப்பட்டிருக்கிற முத்துக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அது புஷ்பங்களை இறைத்தார் போல இருக்கிறது. பாதுகை அரங்கத்தை போல இருக்கிறது, இது முத்துக்கள் புஷ்பங்களை போல இருக்கிறது. இதெல்லாம் எதற்குன்னு கேட்டார். ரங்கேஸ்வரஸ்ய நியதம் லாஸ்யபாஜா, ரங்கேஸ்வரஸ்ய ரங்கநாதனான எம்பெருமான் அவனுடைய என்ன அர்த்தம்னா லாஸ்யபாஜம் அப்படின்னா, அந்த லாஸ்யம் என்கிறது நாட்டியத்தை குறிக்கிறது. ரொம்ப நளினமான நாட்டியத்திற்கு லாஸ்யம் என்ன பேர். அது என்ன, ரங்கஸ்தலி வலலிதாக மணிபாதுகேத்வம், நீ எப்படி இருக்கிறாய்னு கேட்டா ரங்கஸ்தலி இவா, ரங்கஸ்தலி இவா, ஒரு ரங்கம் போலே இருக்கிறாய், அரங்கம் போலே நீ இருக்கிற, கூத்தாடுகிற இடம் அது ரங்க லலிதம் மிகவும் இன்பமாயிருக்கிற லலித ரங்கஸ்தலம் இவ, லலிதா ரங்கஸ்தலி இவ துவம் மணிபாதுகே துவம் அப்படின்னு சொல்ற, நீ இருக்கிறாய் என்று இப்படி சொல்லுகிற. அதனால இந்த பாதுகையே என்னன்னா ஒரு ரங்க கூத்தாடுகிற இடம் போல இருக்கிறது. அந்த கூத்தாடுகிற இடம் எப்படிப்பட்டவர்களாலே அடையப்படும், பரத சாஸ்திரத்திலே வல்லவர்களாலே அடையப்படும். பரத பிரதானைகி அதிகதா, அந்த கூத்தாடுகிற இடம் எப்படி இருக்கும், விகீர்ண புஷ்பா. இப்ப இந்த பாதுகை எப்படின்னு கேட்டா மௌக்திக மிஷேன விகீர்ண புஷ்பா, முத்துக்களாலே என்று இப்படியாக சொல்லுகிறார். அதாவது எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தொழுகிற பொழுதே அது ஒரு நாட்டியம் போல, அந்த நடையழகே ஒரு நாட்டியம் போல இருக்கிறது அப்படின்றார். அதனால இப்போ அந்த நடையழகு நாட்டியம் போல இருக்கிறதுன்னா அதற்கு காரணம் என்னன்னா இந்த திருவடியில் இருக்கிற பாதுகை தான். அப்ப நாட்டியம் எங்க வரும், அரங்கத்துல வரும். இப்ப பாதுகை அரங்கம் போலே என்றெல்லாம் வைத்து இப்படி விசேஷமான அர்த்தத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 642வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமான் அவனுடைய திருவடிகளிலே இருக்கிற பாதுகை, பாதுகையில நிறைய முத்துக்கள் இழைத்திருக்கின்றன. அங்கேருந்து ருத்ரன் வந்து என்ன பண்ணுகிறான், பெருமாளுடைய திருவடியை வணங்குகிறான். ஏற்கனவே ருத்ரனுடைய தலையில சந்திரன் இருக்கிறது. இப்ப இந்த முத்துக்கள் எல்லாம் சேர்ந்தால் அந்த சந்திரனுக்கு சுற்றி நட்சத்திரங்கள் இருக்கிறா போல அது அவனுடைய தலையை ஆக்குகிறது என்று இப்படி ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். மன்யே முகுந்த சரணாவனி மௌளிதேஷே வின்யஸ்ய தேவி பவதீம் வினதஸ்ய சம்போஹோ ஆபாதயந்த்யதிகிருதா பிரதிபன்னதாரம் சூடா துஷார கிரணம் தவ மௌக்திக உகைஹி. மன்யே, மன்யே என்று சொல்லுக்கு என்ன அர்த்தம், நான் இப்படி நினைக்கிறேன் என்று அர்த்தம். முகுந்த சரணாவனி, முகுந்த சரணாவனி, முகுந்தனுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று சொல்றார். மௌளிதேசே வின்யஸ்யா வினதஸ்ய சம்போஹோ, அப்படி மிகவும் வினதஸ்ய பணிவோடு வந்து நிற்கிறான் சம்பு. யாரு சம்புன்னா சிவனை சொல்லுகிறது. அவன் அப்படி வந்து நிற்கிற பொழுது என்ன பண்றான், பவதீம் மௌளிதேசே வின்யஸ்யா, உன்னை கொண்டு போய் அவனுடைய தலைமையிலே வைக்கிறார்கள். நாம கூட சந்நிதிக்கு போனா அர்ச்சகர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த ஷட்டாரி ஸ்ரீ ஷடகோபன் என்று இருக்கிறத கொண்டு வந்து தலையில வைக்கிறார். அது என்னது, அது எம்பெருமானுடைய பாதுகை தான் அது. ஆனால் இந்த ருத்ரனுக்கும் அப்படித்தான் வைக்கப்படுகிறது. என்ன வைக்கப்படுகிறது, வினதஸ்ய சம்போஹோ, பணிவுடன் வந்து நிற்கிற
அந்த சம்புவனுடைய தலையிலே இந்த மௌளி தேசே விந்யஸ்யா இந்த பாதுகையை வைக்கிறார்கள் என்று சொன்னார். உடனே வைத்த உடனே என்ன ஆகிறது என்று கேட்டால், தவ மௌக்திக உகைஹி தவ மௌக்திக ஓகைஹி, உன்னுடைய அந்த முத்துக்களினுடைய ஒளியாலே நீ என்ன பண்ணுகிறாய் என்று கேட்டால், பிரதிபன்னதாராம் ஆபாதயந்தி அதிகிருத்தாக பிரதிபன்னதாராம், அவன் தலையிலே ஏற்கனவே அவன் என்ன வைத்து இருக்கிறான், சூடா துஷார கிரணம், தலையிலே அப்படி சந்திரனை கொண்டிருக்கிறான். அவன் அந்த சந்திரனுடைய கிரணத்தோடு கூடினவனாக பிறை சந்திரனை அணிந்தவனாய் இருக்கிறான். இப்பொழுது இந்த பாதுகையை தலைமையில வைத்தவுடனே அது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, என்ன ஆகிறது, அதிகிருத்தாக பிரதிபன்னதாராம் ஆபாதயந்தி என்று அவனுடைய தலையிலே அத பிரதிபன்னதாராம் ஆபாதயந்தி என்று நட்சத்திர கூட்டங்களை உடைத்தானதாக அவர்கள் செய்கிறார்கள். இதி மன்யே, நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ருத்ரன் வந்து வணங்குகிறான், அவன் தலையிலே பாதுகை வைக்கப்படுகிறது. ஏற்கனவே சந்திரனோடு கூடியிருக்கிற ருத்ரனுக்கு இந்த முத்துக்களாலே, பாதுகையில இழுக்கிற முத்துக்களாலே என்ன ஆகிறது, தலை முழுவதும் ரத்தினங்கள் இழைக்கப்பட்டார், அதாவது நட்சத்திரங்கள் இருக்கிறா போல ஆகிவிடுகிறது என்று இப்படி ஓர் அர்த்தத்தை தெரிவித்தார். அடுத்தபடியாக 643வது ஸ்லோகம். இந்த 643வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், அதாவது பெருமானும் பிராட்டியும் ஏகாந்தமாக விளையாடுவதற்கு செல்லுகிறார்களாம். எங்கே, சில நீர்நிலைகளிலே. அப்படி செல்லுகிற பொழுது அந்த ஓடைகளிலே தாமரை கொடிகளை அப்படி படர்த்தி வைத்தார் போல இந்த முத்துக்கள் அப்படி தெரிகின்றன என்று ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். பத்மாபதேர் விகரதா பிரியமாச்சரந்தி முக்தா மயூக நிவகைஹி புரதோ விகீர்ணைஹி கந்தானி காஞ்சன பதாவனி பத்மினீனாம் மன்யே வினிபக்ஷசி மந்திர தீர்கிகாசு. அதாவது பத்மாபதேஹே விகரதா, விகரதா பத்மாபதேஹே, நல்ல விளையாட்டாக இருக்க வேணும் என்று செல்லுகின்ற பத்மாபதி என்னால் பெரிய பிராட்டியாருடைய மணவாளனான அந்த பகவான், அந்த பகவான் எங்கே செல்லுகிறான் என்று கேட்டால், மந்திர தீர்கிகாசு, மந்திரத்திலே அந்த கோயிலேயே இருக்கக்கூடிய திருக்குளங்களாம். இப்போ திருவரங்கம் பெரிய கோவில் என்னால் அந்த கோவிலில் 2 குளம் இருக்கிறது. சந்திர புஷ்கரணி என்று ஒரு குளம் இருக்கிறது, சூரிய புஷ்கரணி என்றும் ஒரு குளம் இருக்கிறது. அது சூரிய புஷ்கரணி கொஞ்சம் பிற்காலத்தில் ஏற்பட்டதா இருக்கலாம். சந்திர புஷ்கரணி என்கிறது மிகவும் பிராச்சீனமது. அந்த சந்திர புஷ்கரணி கரையிலே தான் இரவெல்லாம் பெருமானும் பிராட்டியுமாக அப்படி மிகவும் ஆனந்தமாக போது போக்கினார்கள் என்று பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே மிக அற்புதமாகவெல்லாம் அருளி செய்திருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார் என்றே கொள்வோம். மந்திர தீர்கிகாசு, அந்த மந்திரத்திலே இருக்கக்கூடிய தீர்க்கிகம்னா ஓடைகள், அது இப்போ நம்ம குளம் என்றே வைத்துக் கொள்வோம். அந்த சந்திர புஷ்கரணி குளம், அதுல எம்பெருமான் அப்படி விளையாடணும்னு போறான். அப்படி போற பொழுது பாதுகையில என்ன ஆகிறதுனா, முக்தா மயூக நிவகைஹி புரதோ விகீர்ணைஹி, எம்பெருமான் திருவடியிலே பாதுகையை சாத்தி கொண்டு அப்படி எழுந்துள்ள பொழுது அந்த பாதுகையில இருக்கக்கூடிய முக்தா மயூக நிவகைஹி, முத்துக்களுடைய ஒளி சிதறல் இருக்க அது இன்னும் முன்னாலேயே போறது, போய் புறத்தோ விகீர்ணைஹி, முன்னால் நன்றாக அது பரவி இருக்கிறது அந்த ஒளி சிதறல். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, கந்தானி என்ன சொன்ன, பத்மினி நாம் கந்தானி வினிபக்ஷசி இதி மன்யே, பத்மினி நாம் தாமரை கொடிகள், தாமரை கிழங்குகளை அப்படி பரப்பினார் போல எம்பெருமான் குளத்திலே போய் விளையாடுகிறான் என்னால், அப்போ இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை கொடிகள் எல்லாம் அவனுக்கு இன்னும் மகிழ்ச்சியை உண்டாக்கும். அதனால என்னன்னா, இப்ப எம்பெருமான் பாதுகையை சாத்தி கொண்டு அப்படி போகிற பொழுது அந்த முத்துக்களுடைய ஒளி குளத்திலே பட்டு அது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, எம்பெருமானுடைய இன்பத்திற்காக நிறைய தாமரை கொடிகளை வந்து அப்படி பரப்பினார் போல இருக்கிறது இந்த முத்துக்களுடைய ஒளி என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।